அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு திண்டுக்கல்லிலே நடக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் என்னுடன் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பார்த்தசாரதி அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மாதவன், சிவகுமார் மற்றும் ஜவஹர் அவர்களுக்கும், இன்னும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கு முதல் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இந்த பொதுக்கூட்டம் முப்பெரும் விழாவாக இன்னைக்கு திண்டுக்கல்ல நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை திண்டுக்கலுக்கு நாங்க வந்திருக்கிறோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் கூட எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் நல பணிக்காக தேர்தல் நேரங்களிலே உங்களை எல்லாம் நாங்கள் வந்து சந்தித்திருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டம் முப்பெரும் விழா. திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாலே இது கேப்டனின் கோட்டை. நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால் அது மிக இல்லை. நான் ஏன் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கேப்டனை 1990 ஜனவரி 31 திருமணம் செய்து அன்றைக்கு உங்கள் அந்நியாராக நான் வந்ததிலிருந்தே நான் பார்க்கிறேன். கேப்டன் கூட திண்டுக்கலுக்கு வரும்போதெல்லாம் மக்கள் வெள்ளத்துலதான் தலைவர் வந்திருக்காரு. ஒரு பொதுக்கூட்டமாகட்டும், ஒரு தேர்தல் பிரச்சாரமாகட்டும், அந்த அளவு கேப்டன் மீது மிகப்பெரிய அன்பும் பாசம் கொண்டவர்கள் நமது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றால் இது உண்மை. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகும் கேப்டன் ஆலயம் என்று நமது தலைமை கழகத்திலே நமது தலைவர் அவர்கள் இருக்கும் இடத்திலே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கேப்டன் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற அனைவருக்குமே கேப்டனை தரிசித்து உணவருந்தி என்னை சந்தித்து என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி வருவது ஒரு தினந்தோறும் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நான் எல்லாரிடையுமே பேசுவேன். வாங்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது உங்ககிட்ட சொல்றேன், அதுல அதிகமானவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்கம்மான்னு கேட்பேன். நாங்க எல்லாம் பஸ் பிடிச்சி எல்லாம் ஒன்னா வந்தோம். கேப்டன் மறைந்த அன்னைக்கே நாங்க வரணும்னு நினைச்சோம், வர முடியல. ஏன்னா டிவியில பார்க்கும்போது அப்படி ஒரு மக்கள் வெள்ளம். அதனால எப்படியும் வந்து தலைவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சகோதரிகளே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம கேப்டன் எங்குமே போல என் மக்களே என்று உங்களுக்காகவே உழைத்து, உங்களுக்காகவே வாழ்ந்து, உங்களுக்காகவே மறைந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால கேப்டன் எங்க இருக்கிறாருன்னா எனக்கு தெரியும். என் மக்கள் கிட்ட தான் இருக்காரு தலைவர், வேற எங்குமே போல. எங்க மக்கள் கிட்ட தான் தலைவர் இருக்கார், வேற எங்கும் போலாத. கேப்டன் ஆலயத்துக்கு நீங்க வாங்க. அவர் மறைவன்னைக்கு எப்படி கருடர் வந்தாரோ அது போல தினந்தோறும் உணவளிக்கும் பொழுது அங்க வந்து தினந்தோறும் வட்டம் அடிச்சுட்டு அங்க வந்திருக்கிற மக்களை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு தான் போறாரு. இது அங்கு வருபவர்களுக்கு தெரியும், இது ஒரு அன்றாட நிகழ்ச்சி என்பது. கேப்டன் நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு உருவமா இல்ல, ஆனா தெய்வமாக மாறி ஒட்டுமொத்த மக்களையுமே இன்னைக்கு கேப்டன் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. இதான் உண்மை, எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம திண்டுக்கல் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது திண்டுக்கல் பூட்டு. எங்க உலகம் பூரா பார்த்தாலும் பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவது நம்ம திண்டுக்கல் பூட்டு தான்.
இன்னைக்கு லேட்டஸ்ட் யுகம் வந்த பிறகு திண்டுக்கல்ல இருந்து தயாரிக்கப்படுகின்ற லாக்கர்ஸ் உலக பிரசித்தி பெற்றது. லாக்கர்ஸ்னா தெரியும்ல உங்களுக்கு? அந்த லாக்கர்ஸ் தயாரிக்கிற இடமும் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தான். பல்வேறு தொழில்கள், ஒரு நல்ல ஒரு ஊர் இது. எனக்கும் கேப்டனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊரு திண்டுக்கல் அப்படின்னு சொல்றதுல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி. நமது பழனி ஆண்டவர் இருக்கின்ற ஸ்தலமும் இதே திண்டுக்கல் மாவட்டத்துல பழனியில தான் இருக்கார். அப்படி நம்ம திண்டுக்கலை பத்தி பெருமையா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி இருக்கும்போது திண்டுக்கல்ல இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற இன்னொரு விஷயம் இருக்கு, பிரியாணி. எங்க போனாலும் திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னா உலகம் முழுக்க ஃபேமஸ். இன்னைக்கு கேப்டன் கூட நான் உலகம் முழுக்க போயிருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் திண்டுக்கல் பிரியாணி அங்க கிடைக்கும். அந்த அளவு இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஒரு உணவாக, அதுவும் நமது கேப்டனுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு திண்டுக்கல் பிரியாணி. ஏன்னா எங்க மாவட்ட கழக செயலாளர் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கேப்டன் திண்டுக்கலுக்கு வந்தாலே எனக்கு அந்த பிரியாணி வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு கேப்டன் அவர் உணவு மீது அவர் வைத்திருந்த பற்று, அவரை தேடி வருபவர்கள், நாடி வருபவர்கள் யாரும் பசியோட போக கூடாது என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி அதை இன்று வரைக்கும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் தினம் 3 முப்பெரும் விழா. என்ன? ஒன்று, கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 20வது ஆண்டுல நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமது கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலக மகளிர் தினம். இவங்க எல்லாம் என் பிறந்த நாள் சொல்றாங்க, எனக்குன்னு ஒரு பிறந்த நாள் இல்லை. ஏன்னா கேப்டன் எப்ப போனாரோ அன்னைக்கே என்னுடைய எல்லா விழாக்களும் முடிஞ்சு போச்சு. இனி நான் இருக்கின்ற காலம் உங்களுக்காக மட்டும்தானே ஒழிய, என் மக்களுக்காக தானே ஒழிய, இந்த சமூகத்திற்காக தானே ஒழிய வேற யாருக்காகவும் இல்லை என்பதை நான் சொல்றேன். அதனால இந்த முப்பெரும் விழா மக்களுக்காக. ஒரு சின்ன விழா நடத்தினாலும் அதுல கேப்டன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நமக்கு முன்னாடி நிற்கும். இப்ப ஒரு காமிச்சாங்க, ஒரு பேனர்ல கேப்டனை. என் முன்னாடி இருந்த சகோதரிகள் பல பேர் அழுதிங்க. உங்களோட சேர்ந்து நானும் தான் கண்ணீர் வரலாம். நம்ம இயற்கை, அது யாரும் தடுத்துட முடியாது. நம்ம ஒண்ணு இரும்பு மனசை வச்சு இல்ல. கேப்டன் நம்ம கூடயே வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னத தலைவர். அவரை நாம் இருக்கும் வரை, நம் உயிர் இருக்கும் வரை நிச்சயம் தலைவரை மறக்க முடியாதுதான். அவருடைய பேச்சு, அவருடைய எளிமை, அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் இந்த யுகம் இருக்கும் வரை யாரும் மறக்க முடியவே முடியாது. அந்த வகையில இன்னைக்கு 20ஆம் ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த நாளில, அதாவது செப்டம்பர் 14, 20ஆம் ஆண்டு தமிழக மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் 2000 நமது கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்திய பொழுது அந்த கொடி நம்ம மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த கொடியில நீங்க 3 வர்ணங்களை நீங்க பாப்பீங்க. ஒன்று சிகப்பு, ஒன்று மஞ்சள், ஒன்று கருப்பு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்க எல்லாரும் சேலையில கட்டி இருக்கீங்கல்ல, அந்த சேலையினுடைய பெரிய நம்மளுடைய கட்சியின் கொள்கை, கேப்டன் கனவு எல்லாமே அந்த சேலையிலேயே இருக்கு. அதுல இருக்கின்ற சிகப்பு நான் என் தாய் குழந்தையோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் இது. மகளிர் தினத்திற்காக உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்காக கூட்டப்பட்டது. நம்ம கட்சி கொடியினுடைய கலர் சிகப்பு எதை குறிக்கிறது என்றால், நம்முள் எந்த ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இரத்தத்தால் ஒன்றானவர்கள், சமமானவர்கள் என்பதை குறிக்குவதால் அந்த இரத்தத்தின் கலரை சிகப்பு நிறத்துல கேப்டன் அன்னைக்கு அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு எத்தனையோ ஜாதிகள், மதங்கள், ஏற்றத்தாழ்வு, எத்தனையோ பாகுபாடுகள் இருக்கும் பொழுது கேப்டனை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தேவர் என்ற மாதிரி சொல்வது போல ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன். அதேதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த மஞ்சள் நிறம் எதை குறிக்கிறது என்றால், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கி ஒரு வளமான தமிழகத்தை நிச்சயம் நான் உருவாக்குவேன் என்று நமது தலைவர் அவர்கள் எடுத்துக்
கொண்ட அந்த உறுதியினுடைய வெளிப்பாடுதான் அந்த மஞ்சள். மஞ்சள் என்றாலே என்ன? மங்களகரமான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில பெண்கள் எல்லாரும் தெய்வ பக்தி மிக்கவர்கள். அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் அந்த மஞ்சள் உடையை உடுத்தி தான் கோவிலுக்கே போவாங்க. அதனால அந்த மங்களகரமான சேலையை என் தாய் குலங்களுக்காக நான் தர வேண்டும் என்று கேப்டன் அவர்கள் முடிவு செய்து பெண்களுக்கு என்று ஒரு சீருடையை கொடுத்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் நமது தலைவர் அவர்கள். அந்த கருப்பு எதை குறிக்கிறது என்றால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ஒரு சமமான ஒரு சமூகத்தை உருவாக்குவேன். இங்கு அநீதிகளும் நடக்காது, வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களும் இல்லாமல் உங்களை காப்பேன் என்று கேப்டன் அவர்களுடைய நிறமான அந்த கருப்பு நிறத்தை, நமது முனியின் நிறத்தை உங்களுக்காக கொடுத்தார் நமது கேப்டன் அவர்கள். நடுவிலே ஒரு ஜோதி இருக்கும். நாளை நமதே என்பதை குறிக்கும் வகையிலே ஒளிமயமான ஒரு தமிழகத்தை உருவாக்கியே தீர்வோம் என்பதற்காக தான் அந்த வள்ளலாரின் ஜோதியை அன்றைக்கே நமது கொடியிலே கேப்டன் அவர்கள் கொடுத்தார். நம்ம ஜோதி அந்த இருக்குதுன்னா வளமான தமிழகத்தை உருவாக்கி ஒளிமயமான ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன் என்று. இன்னைக்கு வள்ளலார் ஒருவர் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். பாரதியார் ஒருவர் தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழிப்போம் என்று சொன்னார். இந்த இரண்டு குறிக்கோளையும் தன் மனதிலே கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு கேப்டன் அவர்கள் புரட்சி தலைவர் போலவே புரட்சி கலைஞர் அவருடைய வழியிலேயே நடந்தவர். மக்கள் தன்னை தேடி வந்தார். நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். பசி என்று வருபவர்களுக்கு உணவளிக்காமல் அனுப்பக்கூடாது என்பதை எனக்கு திருமணமான முதல் நாளிலேயே கேப்டன் சொல்லிக் கொடுத்தார். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வீறு கொண்டு வீட்டிருக்கும் தன்மான தலைவன் பொன்மன செல்வன் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களின் திசை நோக்கி வணங்கி மகளிர் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத சமகால அரசியலின் ஒரே தமிழக அரசியல் பெண் தலைவி எங்களது அந்நிய மாதவன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இந்த மாலை வேளையில் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய நல்ல ஆசீர்வாதத்துடன் இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமையான இந்த பெண்களுக்கு அதனால 2 குலதெய்வம். பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், புகுந்த வீட்டுக்கு ஒரு குலதெய்வம். அதனாலதான் சக்திங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க நீங்க முதல்ல. நம்மளுக்கு இவங்க ஆணும் பெண்ணும் சரிசமம், இது தேமுதிக கொள்கையம்மா. ஆட்சிய பெண்ணுக்கும் சம உரிமை, அதை தேமுதிக வழங்கும் அம்மா. ஆணும் பெண்ணும் சரிசமம், இது தேமுதிக பெண்கள் முன்னேற்றம். பெண்ணினம் நேர திட்டங்கள், அவர் உண்மைகள் 1000 மாற்றங்கள். இன்னைக்கு நல்ல செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி என் மனைவி தடுத்திருந்தா என்னங்க அது சம்பாதிக்கலாம். நீங்களும் உதவி பண்ணீங்க, நீங்களும் குடும்பத்தை சுத்துறீங்க, அதுல 15 லட்சம் தரீங்க, சும்மா பார்த்தா காசு இருக்கு. என் மனைவி தடுத்திருந்தா 91 நான் செய்கின்ற உதவிகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல. அதனால ஒருவேளை எங்க அம்மாவே சம்சாரத்து மூலியமா வந்துருச்சோ, அதனால
எனக்கு இப்படி ஒரு அன்பு கிடைக்குதோ அப்படின்னு நான் நினைச்சு இன்னைக்கு கூட என் மனைவி சொன்ன ஒரே வார்த்தை, அவர் சம்பாதிச்ச காசு அவரும் மக்களோட ஒன்னா இருக்கிறது. அவர் நினைச்சு என்னவோ மட்டும் அது மக்களுக்காக பிறந்தவர் நினைக்கிற மக்களுடைய தயவுச்சு விட்டுருங்க. என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தொண்டர் படையை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை வட்டம் மாதிரியான அனைத்து நிலை கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிரணி நிறுவனத்தில் இருந்து உழைத்த அத்துணை அன்பு கொண்ட சகோதரர்களுக்கும் எங்களது தேசிய முற்போக்கு திராவிட கழக ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.